பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய நம்பிக்கையாய் நம்மோடு கூட இருந்து, நாம் அவரை நம்பும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கால் எந்த விதமான தீமையிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கால் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வழிகள் எந்த தீய காரியங்களிலும் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் என்று தாவீது எழுதுகிறார். நம்முடைய கால்களை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளாடுகிற நிலைமைகளுக்கு ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார். நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்துகிற தேவன், நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே காக்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இங்கே தாவீது எழுதுகிறார், நம்முடைய கால் சறுக்குகிறது என்று நாம் சொல்லுகிற அந்த வேளையில், அந்த நொடியிலே ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளுகிறது. அநேக சூழ்நிலைகளிலே நாம் உணர்ந்து பார்க்க முடியும், அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளுகிறதை. நம்முடைய கால்கள் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை நம்மை தாங்குகிறது, அவருடைய நாமம் நம்மை தாங்குகிறது, அவர் நம்மை தாங்குகிறார், அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஆகவே ஒருபோது நாம் சறுக்குதலிலே விழுந்து போவது இல்லை, விழுந்து விட நம்மை அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவன். யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பக்தனாய் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவர் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். என்னை கொன்று போட்டால் கூட நான் அவரை மாத்திரம் நம்புவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி நம்பிக்கையா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கால் சிக்கிக் கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 165வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. இந்த நாளில் ஆண்டவருடைய வேதத்தை நாம் அதிகமாய் நேசிக்கும் பொழுது, ஆகவே தான் தாவீது 1வது சங்கீதத்தில் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் இடறி போக மாட்டார்கள். அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இடறல் என்பது அவருடைய வாழ்க்கையில இல்லை. அவருடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி அவருடைய வசனம் அவர்களை பாதுகாக்கும். ஏனென்றால் தாவீது எழுதுகிறார், அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்று சொல்லுகிறார், என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி. ஆகவே வேத வசனம்தான் இடறலுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது சங்கீதம் 2வது வசனம்
வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று எழுதுகிறார். ஆண்டவர் கிருபையாய் என்னை பாதுகாத்தார், சற்றே தப்பிவிட்டது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தப்புவித்தார் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு நம்பிக்கையாயிருந்து நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எல்லா தீமைகளுக்கு விலக்கி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்மை பாதுகாத்து கன்மலையின் மேல் உயர்த்தி வைக்கிற தேவன். நாம் குறுகி போவதில்லை, ஒருபோது நாம் சோர்ந்து போக மாட்டோம். அவர் ஒருபோது நம்மை குறுகி போக விட மாட்டார். நம்மை வர்த்திக்க பண்ணுவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அநேக மேன்மையான நன்மைகளை நாம் அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இழந்து போய் அநேக சூழ்நிலைகளிலே சிக்கி தவித்து வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சாமி. கடன் என்கிற வலையிலே சிக்கி தவித்து வெளியே வர முடியாதபடி வேதனைப்படுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு புது பாதையை ஆரம்பித்து அவருடைய கடன் பாரங்களிலிருந்து அவளுக்கு விடுதலை தந்து, பலவிதமான பாரங்களிலிருந்து விடுதலை தந்து, ஆண்டவர்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தந்து அவர்களை பலப்படுத்தும். அவளை கால் சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நீ மேன்மைப்படுத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.